அதுல மூர்த்தி மாமா கிட்ட இருந்து காலையில எந்த போனுமே வரல. ஆனா அக்கா அவர்கிட்ட பேசினதாவோ அவரே நமக்கு கால் பண்ணி பேசுவார்னு சொல்றாங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. அவங்க மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அது என்னன்னு கேளுங்க. அம்மா, அப்பா ஏமா இன்னும் வரல? எப்போ வருவாரு? வருவாரு. சரி, நீ முதல்ல சாப்பிடு. எப்ப கேட்டாலும் இதேதான் சொல்றீங்க. ஆனா அப்பா வரமாட்டாரு. எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா? வருவாருன்னு சொல்றேன்ல, நீ முதல்ல சாப்பிடு. இந்த எனக்கு வேண்டாமா. அப்பா எப்ப வருவாருன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் சாப்பிடுவேன். அனு, நீ என்ன ஒரு பக்கம் கோவப்படுத்து. அது ஒழுங்கா சாப்பிடு. இந்தா. அம்மா, எனக்கு வேணாம். எனக்கு அப்பா தான் வேணும். அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன். ஏய், சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். சாப்பிடு. இந்த சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இந்த வாய் தோற. அப்படியே அடிச்சேன்னா பாத்துக்க. சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டியா? இந்த அண்ணி, என்னாச்சு இப்போ? சின்ன குழந்தைய கை நீட்டி அடிக்கிறீங்க. அவ என்ன நிலைமையில இருந்து மீண்டு வந்தான்னு தெரியும்ல. சாப்பிடலாம் விட்டுடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒண்ணும் இல்லம்மா, அழாது. தேவி, நீயே போய் ஊட்டி விடு. நீ வா அனு. அக்கா. அன்பு. என்னக்கா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, இருக்காங்க. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்ல, நீ போ. ஷாலினி கூட்டிட்டு போ. போடா. பாருங்க நீ, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மூர்த்தி வருவான்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். இதுக்கு மேலையும் நாம மூர்த்தி விஷயத்தை அப்படியே விட முடியாது. அதனால நான் காலையில சொன்ன மாதிரி இவரை அனுப்பி மூர்த்தி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்றேன். ஆனா அதுக்கு முதல்ல மூர்த்தி எங்க இருக்கான்னு தெரியணும்ல. நீங்க உங்க போனை கொடுங்க, நானே வாய்ஸ் நோட் அனுப்பி அவன் அட்ரஸை கேட்டுக்கிறேன். ஐயோ, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ஆளாளுக்கு கேள்வி கேட்டு என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க நினைக்கிறாங்களா? இப்ப நான் போனை கொடுத்தா அவரு போன் பண்ணலன்னு உண்மை தெரிஞ்சிடுமே. இப்ப நான் என்ன பண்றது? அண்ணி, அண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போனை கொடுங்க. அண்ணி, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு ஆளாளுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, ஒரு தடவை சொன்னவங்க யாருக்கும் புரியாதா? இப்ப என்ன? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால என்ன சந்தேகப்பட்டு செக் பண்றதுக்காக என் போனை கேக்குறீங்க. அதானே உங்களுக்கு? அப்படி இல்ல அண்ணி. அக்கா, ஏன்க்கா கோவப்படுறீங்க? மூர்த்தியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கையில் போனை கேட்கறான். நீங்க ஏன் அதை சந்தேகப்படுறதா நினைக்கிறீங்க? அப்படி அட்ரஸ் மட்டும் தான் வேணும்னா அவன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? ஏன் போனை வாங்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் போய் சொல்றேன்னு சந்தேகப்பட்டு தானே என் போனை வாங்கி செக் பண்ண பாக்குறீங்க? அண்ணி, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மூர்த்தி இங்க வர வைக்கிறதுக்காக தான். இப்ப என்னமா? அவரு வரும்போது வருவாரு, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அத நம்பாம ஒரே கேள்வியை ஒரு விதமா ஆளால் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேக்குறத பாத்துட்டு அனுவும் அப்பா எங்கன்னு கேட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இப்ப என்ன கையல்? என் புருஷன் வரணும், நீங்க ஆரம்பிச்ச ஹோட்டல்ல சமைக்கிறதுக்கும் சாப்பிட்ட எச்சத்தட்டை கழுவுறதுக்கும் ஆள் வேணும், அதானே? அதனாலதானே என் புருஷன் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க.
அவர் வந்த உடனே மொத்த வேலையை அவர் தலையில கட்டிட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறீங்க. வந்துருவாருமா, கொஞ்சம் டைம் கொடுங்க. ச்சே, அண்ணி என்னாச்சுமா? என்ன பிரச்சனைக்கா? அண்ணி எப்படி நடந்துக்கிறாங்க? ஒன்றும் இல்லை அன்பு, அவங்க ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க. விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு. ஷாலினி, இவனை சாப்பிட கூட்டிட்டு போ. வா. என்ன மன்னிச்சிருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. உன் அண்ணனை பத்தி நீ கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லம்மா. உன் அண்ணன் எங்க இருக்காரு, எப்ப வருவாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நானும் உங்களை மாதிரி துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் வேதனையை வெளிக்காட்ட முடியாம தான் அதெல்லாம் உன்கிட்ட கோவமா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா நான் கோவப்பட்டா கூட நீ பொறுத்துக்குவ. ஆனா நாங்க வருத்தப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தாலும் அது உன்னால தாங்கிக்க முடியாது. நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. அவருக்கு ஒண்ணுன்னா நீ மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பமும் துடிச்சு போயிடுமா. அந்த வேதனையை உங்க யாருக்கும் கொடுத்துட கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புழங்கிட்டு இருக்கு. மனச கல்லாக்கிக்கிட்டு உங்க எல்லார் மேலையும் வெறுப்பையும் கோவத்தையும் காமிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இப்பதான் நீயும் இந்த குடும்பமும் கொஞ்சமாவது நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கீங்க. அந்த சந்தோஷத்தின் நிம்மதியும் கெடுத்துட கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். இதுக்கப்புறம் எங்களோட கஷ்டம் எங்களோடவே போகட்டும். இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையை நீ வாழணும், நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழணும். எனக்கு தெரியும் நான் இப்ப பேசுற வார்த்தைகளும் என்னோட நடவடிக்கையும் உன்னை கண்டிப்பா கஷ்டப்படுத்தும். என்னடா அண்ணி இப்படி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு என் மேல கோபமும் வெறுப்பும் வரும். அப்படி நீ என்ன வெறுத்தா கூட அந்த கஷ்டத்தை நான் தாங்கிப்பேன். ஆனா உன் அண்ணனை பத்தி ஒண்ணு தெரியலன்னு சொன்னா அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நீ துடிச்சு போயிடுவ. நீ படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியாது.